இப்போ ரொம்ப வெயிட்டான ஆளாக இருந்தாலும் சரி நாம் பண்ணுவாங்க பிளாக் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மா ஓகே ஃபர்ஸ்ட் 2 1 2 தெரியுதா இதா இங்கே புரியுதா? அதாவது எல்போ அண்ட் ப்ரெஸ் வந்து உள்ள பாடி இதை உள்ள லாக் பண்ணா அப்படியே குத்திடலாம். புரியுதா? ஆள் என்ன வெயிட் இருந்தாலும் முடியும். கேட்சு பண்ணுவோம். ஓகே புரியுதா? இது என்னன்னா நம்ம ரொம்ப ஒல்லியா இருந்தாலும் சரி, நம்ம அடிக்க வர ஒல்லியா இருந்தாலும் சரி, நல்லா தடினமாக இருந்தாலும் சரி, என்ன மாதிரி இருந்தாலும் சரி, நம்மளுடைய டிஃபென்ஸில் பண்ணும்போது நம்மளுடைய 5 வரலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்மளுடைய டெக்னிக் பண்ணும்போது நல்லா ஒரு கான்சன்ட்ரேஷனோட பண்ணுவோம். இப்போ பிடிக்க வர்றாங்கன்னா வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பண்ணுமா மடிச்சா புரியுதா? இந்த மாதிரி தான் இருக்கும் டெக்னிக்கோட டிஃபென்ஸு. நீங்கள் ஓங்கி குத்தி அவ்வளோ கஷ்டமாக வேண்டாம். ரொம்ப ப்ராக்டிக்கலாக ரொம்ப மெதுவாக போகிறோம். லாக் பண்ணோம்னா உள்ளே அப்படியே போயிட்டா முடியும். உங்கள் ஜஸ்ட்டில் வச்சு அப்படியே ஒரு அழுத்து. புரிஞ்சுதா? இது தானே டிஃபென்ஸு. இப்படி இருந்தீங்க அப்படின்னா உங்களை வந்து யாரும் தொடவே முடியாது. எப்போ தொட்டாலும் அடிச்சிடலாம். துடிங்க அப்படி தொட தொட்டு ஃப்ரண்ட்ல அவ்வளோ புரியுதா? என்ன பண்ணாலும் தொட முடியும். எந்த சைடுன்னு தொட முடியும். உங்களுடைய அந்த கும்ஃபு 100% இருக்கணும். என்ன முடியும் நாளை சும்மா தடுத்துட்டு குத்துறது இல்லை. நம்முடைய கும்ஃபுவை பொறுத்த வரைக்கும் பிளாக் பண்ணுறதும் அன்னைக்கு அதை பிடிக்கிறதும் போகிறதும் இல்லை ஒரே மாதிரி. இந்த ஃபினிஷிங் அந்த டெக்னிக் பண்ணும்போது கை சுத்தமாக வேலை செய்யாது. புரியுதா? இதான் டிஃபென்ஸு. ஓகே அப்படியே கொடுத்துருங்க. வாங்க ரெடியா? 1 2 3 4 ஓகே எப்படி இருக்கு சொல்லிடுறோம். ஓகே 1